அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் RS அகர்வால். அடுத்தது கனி அகாடமி புக்கு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி அவங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஸ்கூல் புக், ரைட்டுங்களா? இப்ப இந்த 3 புத்தகம் பிளஸ் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துறோம். நீங்க அங்கெல்லாம் போய் படிக்க தேவையில்லை. சிலபஸ் ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஸ்கூல் புக். ஒரு நாளைக்கு 10 கணக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இந்த 120 நாள்ல 21 டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 300 rupees ஒன்லி. இப்ப பாருங்களா, இந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ்ல சேர்ந்தீங்கன்னா சந்தேகம் வந்தா அந்த கணக்கை நீங்க வாட்ஸ்அப்ல நமக்கு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அந்த சம்ம அனுப்பி விட்டுருவோம். இப்ப பாருங்க, கூட்டு வட்டி அசல் ரூபாய் 6000க்கான 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் காண்கன்னு கேட்கறாங்க. 2 ஆண்டுகளுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டி காண்கன்னு கேட்கறாங்க. சரி, இப்ப பாக்கலாமா? மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் கேட்கறாங்க. இப்ப பாருங்க, இந்த கணக்கு எப்படி போறேன்னா ஒண்ணுமே இல்ல, எழுதுங்க ஃபார்முலா. மொத்த தொகை is equal to formula P into 1 plus R divided by 100 whole power n. இதான் ஃபார்முலா. இப்ப எழுதுங்க, P என்பது அசல் எழுதணும், இன்னும் தெரியணும். அடுத்தது பாத்தீங்கன்னா R என்பது வட்டி வீதம், ஒரு ஐஃபன் போட்டுங்க. அடுத்தது N என்பது வருடம் கூட்டு வட்டி. CI equal to A minus P ஃபார்முலா. சரி, இப்ப பார்க்கலாமா? இப்ப A is equal to P. அசல் ரூபாய் 6000க்கு அவனை எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? அடுத்தது சதவீதம் இருக்கு, கண்டிப்பா சதவீதம் R 5%. வருடம் N 2, அவ்வளவுதாங்க எடுக்கிறது. இப்ப பாருங்களா, A is equal to P என்ன 6000 எடுத்துட்டீங்களா? இந்த P 6000 எடுத்துட்டீங்க. இன்ட்டு பிராக்கெட் போட்டுங்க 1 plus R என்ன 5%, அதனால 5 டிவைடட் பை இந்த ஃபார்முலா 100 அப்படியே போட்டுங்க. N என்னது 2. இப்ப பாருங்களா, 6000 இந்த மாதிரி 1 plus 5 divided by 100 இருக்கு. இங்க LCM எடுக்கணும். இங்க கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம், குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்ப அது பாத்தீங்கன்னா LCM எடுத்தா இங்க 100 வரும். இந்த ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இந்த பாருங்களா, இங்க 1 இருக்கு, இந்த குறுக்கு பெருக்கல் 100, இந்த 1 இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் பெருங்க. 100 100 5 5 ஹோல் ஸ்கொயர் பை இந்த 100. சார், இந்த ஸ்டெப் புரியலன்னா இங்க என்ன இருக்குது, 5 இருக்குதா, இங்க என்ன இருக்கு 100 இருக்கா? அப்ப இந்த ஸ்டெப் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்தது, இந்த 100 கூட இதை கூட்டிங்க. அப்ப 105/100 ஷார்ட்கட். அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி LCM எதையும் எடுக்க தெரியல, எனக்கு இந்த இடத்துல எடுக்க தெரியலன்னா இந்த பாருங்க, LCMனா 1 plus 5/100 வரும். இந்த 100 எடுத்துக்கணும், இந்த 100 குறுக்கு பெருக்கு பண்ணி கிராஸ் பண்ண 100 100 100 5 5 பிளஸ் போட்டு 100 plus 5 போன. சார், நமக்கு இந்த மாதிரி 1 plus இந்த மாதிரி 5/100 தெரிஞ்சது. இந்த இடத்துல LCM எடுக்கணும்னா கீழே என்ன இருக்குது 100, மேல என்ன இருக்குது 5 இருக்குது. அப்ப 105/100 போட்டுங்க. கீழே இருக்கிறதோட மேல கூட்டி அதை போட்டுங்க. இப்ப பாருங்களா, 6000 105/100 ஹோல் ஸ்கொயர், ரைட்டுங்களா? இப்ப என்ன பண்ணீங்கன்னு ஸ்கொயர் இருக்காங்க. அப்ப அதனால என்ன பண்ணுங்க, 6000 இன்ட்டு 105/100 இன்ட்டு 2 தடவை எழுதுங்க. ஏன் இந்த இடத்துல நான் பிரிச்சு எழுதுறேன்னா, இந்த இடத்துல அடிச்சுன்னா நீங்க ஸ்கொயரை மறந்துடுவீங்க.
அதுல உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுருங்க. அதனால 6000 இந்த 105/100 இன்ட்டு ஸ்கொயர்னா 2 தடவை இருக்கணும். 105/100 இன்ட்டு 105/100 எழுதணும். இப்ப அடிக்கலாமா? 5ஆம் வாய்ப்பாடு 5 இருக்குங்களா? 5ஆம் வாய்ப்பாடு எங்க? ஈரஞ்சு 10 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 இந்த 0 ஈரஞ்சு 10 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 0. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? 6000 21/20 21/20. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அடிச்சிருங்க. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அடிச்சிருங்க. 60 இது. 2 2 3 2 6 இந்த 0 மறுபடியும் அடிங்க. 2 2 5 2 30. ரைட்டுங்களா? அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸ் என்ன இருக்கு? 15 21 21 இதான் இருக்குது. இப்ப நீங்க 21 21 இருக்கா? அது மாதிரி பெருக்குங்க. இந்த 15 அப்புறம் பெருக்கலாம். 21 21 1 1 1 1 2 2 1 2 2 2 2 4 441. இந்த 15 பெருக்கணுமா? பாருங்க. 1 5 5 4 5 20 மிச்சம் 2 4 5 20 22. இங்க ஒரு கோல் போட்டுங்க. 1 1 1 1 4 4 1 4 4 கூட்டுங்க 5 1 6 6615. ஏஸ் ஈக்குவல் டு 6. இவன் தான் மொத்த தொகை. ஏ என்பது மொத்த 6615. இப்ப எழுதுங்க மொத்த தொகையும் கூட்டு. நமக்கு கூட்டு வட்டி தான் கேட்கிறாங்க. therefore கூட்டு வட்டி CI is equal to A is equal to A minus P. A எவ்வளவு? இதான் மொத்த தொகை. இதெல்லாம் எழுதுங்க. மொத்த தொகை A என்பது மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப A ஓட வேலை என்ன? 6615. P ஓட வேலை என்ன? 6000. அப்ப 6615ல 6000 கழிங்க 5 1 6. இது 6க்கு 6க்கு 0. இந்த 5 1 6 6 6க்கு 0. அப்ப 615 CI கூட்டு வட்டி. ரைட்டுங்களா? இப்ப மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. பாருங்க. கூட்டு வட்டி. ரைட்டுங்களா? அசல் ரூபாய் 6000க்கான 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் காண்க. இப்ப இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு சம்மு தெரியும்னா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுருவோம். ஏன்னா 23 மார்க் இருக்கு. இந்த மேக்ஸ்ல 23 மார்க் நீங்க எடுக்கலன்னா வேலை வாங்க முடியாது. அதனால டெஸ்ட் பேட்ச் மேக்ஸ் பர்ஃபெக்டா நீங்க வந்து சேர்ந்துக்க. 300 rupees தான். ரொம்ப கம்மியா டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் 100 நாள்ன்றதுனால உங்களுக்கு 300 rupees போடுறோம். ஏஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R டிவைட் பை 100 ஹோல் பவர் n. ரைட்டுங்களா? இப்ப P இஸ் ஈக்குவல் டு அசல் 6000 எப்படி? இந்த அசலை எடுத்துக்க. P எடுத்துக்க. R என்பது வட்டி வீதம். அந்த 5% எடுத்துக்கணும். N என்பது வருடம் 2 ஆண்டு. அப்ப ஃபார்முலா ஏஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R டிவைட் பை 100 ஹோல் பவர் n. ஏ P ஓட வேல்யூ 6000 இன்ட்டு இந்த 1 பிளஸ் R ஓட வேல்யூ 5 டிவைட் பை இந்த 100 ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? 6000. இந்த 1 இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்? இந்த 100 ஹையஸ்ட் நம்பர் மீசியமா எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கிறேன். இந்த 100 இங்க போட்டு இந்த 100 1 மல்டிப்ளை பண்றோம். 100 1 100. இந்த 1 5 மல்டிப்ளை பண்றோம். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 100 1 இந்த இங்க கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த இடம் எல்சிஎம் கொஞ்சம் தகராறா இருக்கும். ஷார்ட்கட் நான் சொல்றேன். இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே 1 இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குது. 100 இங்க அதிகமான நம்பர் என்ன? 100 எடுத்து போடணும். இந்த 100 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ண 100 100. இந்த 1 5 கிராஸ் மல்டிப்ளை 5. அப்ப 100 5 கூட 105/100. சார் இந்த இடம் ஸ்டெப் தெரியலன்னா இங்க 5/100 இருக்கா? அப்படியே என்ன பண்ணி கீழே 100 இருக்கிறதுனால மேல என்ன இருக்குது அது கூட்டுங்க. 105/100 போட்டு அவ்வளவுதான் ஷார்ட் கட். இப்ப 105/100 ஹோல் ஸ்கொயர். நான் 6000 105/100 ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை எழுதணும். 105/100 100 இன்ட்டு 105/100. இங்க பாருங்க. ஈரஞ்சு 10 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 0 ஈரஞ்சு 10 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு
10 ஜீரோ. இப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த 21/20 21/20 எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ, 2 ஜீரோ அடிச்சிட்டோம், 60 இருக்குது. 1 2 2 30 2 60, மறுபடியும் 1 2 2 15 2 30. இந்த 15 21 21 21 21 பெருக்கனா இந்த ஆன்சர் வரும். இது கூட 15 பெருக்கனா 6605. இவன் தான் மொத்த தொகை. அப்ப கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா CI = A - P. அப்ப 6615 இந்த கண்டுபிடிச்ச மொத்த தொகையே மைனஸ் P உடைய வேல்யூ 6000. 2 கழிக்கணும். 6615 மைனஸ் 6000. அப்ப கழிச்சிங்கன்னா 615. அவன் தான் கூட்டு வட்டி. இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நன்றி வணக்கம். போன் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.